நிமி ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் வாங்க. நிமி அவங்க தான் பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எமோஷனல் ஆயிர போறாங்க. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மா கிட்ட நான் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன்தான். அதுக்காக எங்க அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு போறவள நானு? எனக்கு புரியுது நிமி. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ஏங்க அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப கூட நான் பார்க்காம இருக்கணுமா? நிமி அவங்க அப்படிதான் சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னா நான் பார்க்காம இருந்தணுமா? அப்போ எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் பணம் காசு சொத்துன்னு பேசினதெல்லாம் வேற. இப்பவும் சொல்றேன், நான் அவ்வளவு கொடுமைக்காரியோ தப்பானவளோ இல்லைங்க. ஏன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க தானே அவங்க. அப்போ அவங்க கெட்டவங்களா? அந்தந்த நேரத்துக்கு அவங்க செய்யறது சரின்னு தான் தோணும். இன்னொருத்தருக்கு அது தப்பா தோணும். என் மேல எந்த தப்புமே இல்லைங்க. எந்த பொண்ணும் தான் அம்மா கிட்ட சொத்தை பத்தி கேட்க மாட்டாதான். ஏற்கனவே நம்மள ஆகாது, நமக்குன்னு எதுவும் தரமாட்டேன்னு சொன்னவங்கதான் எல்லாமே திவ்யான்னு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? திவ்யாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அதே மாதிரி எனக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு தானே கேட்டேன். இல்ல நிமி, இது ஹாஸ்பிடல், இங்க வந்து இதெல்லாம் பேச முடியுமா? இத பாருங்க, என்ன நியாயப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. நான் பண்ணது சரி, அவ்வளவுதான். அதுக்காக எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருக்கிறப்போ நான் பாத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேனா? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. அதுக்காக சொல்ல நிமி, அவங்க கோவம் குறையட்டும், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, வாங்க. நிமி இப்ப வர போறீங்களா இல்லையா? நீங்க வரதுன்னா வாங்க, இல்லாட்டி போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நேத்து நைட்டு சந்திரான ஒருத்தவங்க நெஞ்சு வலின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க ஐசியூல இருக்காங்க, நேரா போய் ரைட்ல போங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. சிஸ்டர், உள்ள இருக்கிறவங்கள உள்ள பார்க்க யாரும் போக கூடாதுங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. அழாத நிமி, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். பயமா இருக்குங்க. சரியாயிடும்ல? நிமி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பதட்டப்படாம இரு. சிஸ்டர், நான் உள்ள போக கூடாது மேடம். ஏ? ஆமா, அவங்களுக்கு நீங்க யாரு? நான் உங்க பொண்ணு. உங்க பேரு?
என் பேரு நிம்மி. அப்படின்னா நீங்க கண்டிப்பா உள்ள போய் பார்க்க கூடாது. நிம்மினே என் பொண்ணு வருவா, அவளை மட்டும் உள்ள விடாதீங்கன்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தான் ஏதோ புரியாம சொல்றாங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்காம இருக்க முடியுமா? மேடம் நான் என்ன பண்றது? வழிய விடுங்க. மேடம், சொன்னா கேளுங்க, அவங்கள போய் பார்த்து டென்ஷன் பண்ணாதீங்க. இத பாருங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. எங்க அம்மா உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியுமா? வழிய விடுங்க. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். சார் அம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா நிம்மி வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருமா. போ. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல உங்க கூட இருந்து நான் பாத்துக்கணும்மா. ஏமா இப்படி பண்ற? போ. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. அம்மா, எதுவா இருந்தாலும் நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா. இப்போ உன் கூட இருந்து நான் பாத்துக்கணும்மா. அம்மா ப்ளீஸ் சரின்னு சொல்லுமா. அம்மா சரின்னு சொல்லுமா. அம்மா ப்ளீஸ்மா சரின்னு சொல்லு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா சரின்னு சொல்லுமா. நான் சொல்ல கேட்கவே இல்ல, அம்மா, டாக்டர். please, சரின்னு சொல்லு. ஹலோ, என்ன பண்றீங்க? வெளியே போங்க தயவு செஞ்சு. பேஷண்ட் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க சார், என் அம்மா. இவங்க உங்க பொண்ணு சார். அவங்க எமோஷனல் ஆனா என்ன ஆகணும் தெரியல. நீங்க தயவு செஞ்சு வெளியில போங்க. டாக்டர், நான் கூட இருந்து கவனிச்சுக்கிறேன். டாக்டர் நீங்க தான் வெளியில wait சொல்றேன்ல, பண்ணுங்க கொஞ்சம் மேடம், வெளியில போங்க. போங்க மேடம். வா நிம்மி. கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். மதி, அம்மா விளக்கேத்துமா. சரி. மாப்ள, நீங்க எங்க இருந்தாலும் மதியோட அப்பா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் மாப்ள. அத்தை, நீங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமதி. இருக்கட்டும்பா. நல்லா இருப்பீங்க. நீ நல்லா இருப்ப மதி. அத்தை, ஏன் கண் கலங்குறீங்க? இத்தனை வருஷமா போராடி நான் மதிய கல்யாணம் பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் அவளை நல்லா பத்திரமா பாத்துப்பேன். ஐயோ மாப்ள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? உங்களை பார்த்து என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்கன்னு சொன்னா என் நாக்கு அழுகி போயிடாது. சும்மா பேச்சுக்காக கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மாப்ள. ஏன்னா நீங்க என் பொண்ணை உள்ளங்கையில வச்சு தாங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன் மாப்ள, உங்களை விட எனக்கு ஒரு வயசு கம்மியா இருந்தா கூட உங்க கால்ல விழுந்து நான் நன்றி சொல்லுவேன். ஐயோ, என்னத்தா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நிஜமா தான் சொல்றேன் மாப்ள. ஏன்னா என் பொண்ணை நீங்க அப்படி பாத்துக்கிறீங்க. இது எந்த தாய்க்கும் கிடைக்காத கொடுப்புன.
நான் ஏதாவது சொல்றதா இருந்தா என் பொண்ணுக்கு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் அவளுக்கு கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். அவ காலம் பூராவும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் விசுவாசமா இருப்பா. அம்மா, அதெல்லாம் நீ சொல்லாமே எனக்கு தெரியுமா? கண்டிப்பா நான் உன் பேரை காப்பாத்துவேன். பேர்ல என்னமா இருக்கு? என் பேரை நீ ஏமா காப்பாத்தணும்? என் காலம் முடிஞ்சு போச்சுமா. இனிமே நீங்களும் உங்க சந்ததிகளும் நல்லா இருக்கணும். நல்ல இடத்துல என் பொண்ணை கொண்டு போய் வச்சுட்டேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். மதி, உன் புருஷனையும் உன் மாமனார் மாமியாரையும் நீ நல்லபடியா பாத்துக்கணும். என்ன? நல்லபடியா பாத்துப்பேம்மா. வாங்க போலாம். நாங்க வரோம் மாதிரி வாங்க பாப்போம். வரோம். அத்த நடராஜ் எங்க? காலையிலேயே முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போனப்பா. ஓ அப்படியா, சரி வந்தா சொல்லிடுங்க. ஏமா சம்மந்தி வீட்ல இருந்து யாரும் வரலையா? பாட்டி அப்பா வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். வாங்க போயிட்டு வரோம் பாட்டி. வாமா. மாமதி வரேன் சூர்யா. சரி மதி, அம்மா கூட போறீங்களா? ஆமாங்க. கிளம்பிட்டாங்க. இந்த ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அண்ணி இந்தாங்க உங்க தம்பி. ஹலோ. நட்ராஜ், நாங்க கிளம்பிட்டோம். நட்ராஜ், நீ வரத்துக்கு லேட் ஆகுமா? சரி, ஒரு நிமிஷம் இரு, பாபு கிட்ட கொடுக்குறேன். ஹலோ. நடராஜ் கிளம்பிட்டோம். நடராஜ் ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் வரேன் திவ்யா. சரிங்க கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ளை. மாமதி வரோம்மா. அம்மா போயிட்டு வரோம்மா. அழக்கூடாதுமா. நீ சந்தோஷமா போயிட்டு வரணும். எதுவா இருந்தாலும் அம்மா இங்க தானே இருக்க. எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். என்ன? அழாத மதி, நல்லபடியா போயிட்டு வா. வர சூர்யா. சரி வரேன் திவ்யா. போயிட்டு வாங்க அண்ணி. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பாய். டாடா சொல்லு. வரேன். வாங்க அண்ணி. ஹலோ. ஆமா. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னம்மா என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? சரிங்க, உடனே வரும். யாருக்கு என்னாச்சு? அம்மாக்கு ஏதோ சீரியஸா பிடிவி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, நட்டாச்சுக்கு ஃபோன் பண்ணுமா? எனக்கு நான் தான் பேசுறேன். என்னமாச்சு அம்மாக்கு? நெஞ்சு வலி வந்திருக்கு போல. வீட்ல இருந்து எங்க கிட்ட கூட சொல்லாம அவங்களே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஐயோ, ஏம்மா அப்படி பண்ணாங்க? என் மேல அவங்களுக்கு கோவமா, அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள பாக்குறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள நான் பார்க்கவே கூடாதான். சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்னாச்சு சமந்தி? அம்மா, என்னம்மா ஆச்சு? அழாதீங்கம்மா, என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, என்னம்மா பண்ணது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா போதும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல திவ்யா.
எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இதுக்கப்புறம் இந்த நரகத்துல இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். அம்மா, நிம்மி ஏதாவது சொன்னா அதை மனசுல வச்சுக்காதீங்கம்மா. எப்படி திவ்யா மனசுல வச்சுக்காம இருக்க முடியும்? அவ எப்படி எல்லாம் பேசுனா தெரியுமா? என்கிட்டே கணக்கு கேக்குறாம்மா. சொத்த பிரிச்சு கொடுன்னு சொல்றா. என்ன என்ன யாருன்னு கேக்குறா. அம்மா, சொல்லுங்கம்மா, அதை ஏமா பிரிக்கணும்? அது அவளே எடுத்துக்கிட்டோம்மா. தோ அத்தை இருக்காங்க, உங்க மருமக இருக்காரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. நான் உங்களை கேட்காமலே சொல்றேம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க அவனுக்கே கொடுத்துருங்கம்மா. அது எப்படிம்மா? நீ பெருந்தன்மையோட சொல்ற, மனசாட்சி ஒத்துக்கணுமே. இங்க பாருங்கம்மா, நீங்க இதை நினைச்சு உங்க உடம்ப கெடுத்துட்டு இருக்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சொத்து கொடுக்கலனாலும் எங்க யாருக்கும் எந்த வருத்தமும் வராதுமா. நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா அதுவே போதுமா. அவளையே எடுத்துக்க சொல்லுங்கம்மா எல்லாத்தையும். மனசாட்சியோட ஒரு பொண்ணு, மனசாட்சியே இல்லாத இன்னொரு பொண்ணு, இந்த ரெண்டு பேரையும் நான் இதே வயிற்றுலதான் சுமந்திருக்கேன். எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? அழாதீங்கம்மா. ஐயோ, என்னங்க நீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க கவலைப்படாம இருங்க. இதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. திவ்யா சொன்ன மாதிரி சொத்து யாருக்கு வேணும்? அதுவும் சரிதான், சொத்து யாருக்குமே இருக்க கூடாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்களே. நான் செத்து போயிடுவேங்கிற பயம் இல்ல சுந்தரி, இன்னும் நான் உயிரோட இருக்கேனுங்கிற வெறுப்பு தான். ஏமா இப்படி பேசுறீங்க? உன்ன மாதிரி பணம் காசு இல்லாதவளா பிறந்திருக்கலாம் சுந்தரி. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு மனுஷி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சாகிறப்ப நிம்மதியா சாகணும். சொத்துன்னு எதுவுமே இருக்க கூடாது. அதனால எத்தனை சண்டை அடிதடி. நாலு காசு கையில வந்த உடனே என் பொண்ணு என்ன கேவலப்படுத்துறா. நான் செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறா. இதெல்லாம் இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ணுவாளா? இதெல்லாம் எல்லாம் அந்த பழ போன பணத்தால வந்ததுதானே. நீ கொடுத்து வச்சவ சுந்தரி, உன் கடைசி காலம் நிம்மதியா இருக்கு. எனக்கு அப்படி இல்லை சுந்தரி. தப்பி தவறி அதிர்ஷ்டத்துல உனக்கு காசு வந்தா கூட அதை நீ வச்சுக்காத. வேணா, இந்த உலகத்துல கொடுமைப்படுத்துறது காசு பணத்தை தாண்டி வேற எதுவும் இல்ல. காசு பணம் அதை வாங்கி கொடுக்கும், இதை வாங்கி கொடுக்கும். ஆனா நிம்மதி போயிடும் சுந்தரி. நான் உன்ன மாதிரியே இருந்திருக்கலாம். நீ இத்தனை வருஷமா கஷ்டப்பட்ட, இனிமே நீ நிம்மதியா இருக்க போற. இத்தனை வருஷம் நான் சொகுசா இருந்தேன். இனிமேதான் தண்டனையை அனுபவிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நான் சாக. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
மூச்சு நல்லா இழுத்து விடுங்கம்மா. டாக்டர் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். குழப்பத்துல பதட்டத்துல பயந்து போயிருக்காங்க. எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சார். சிஸ்டர், ஈவினிங்குள்ள டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணி இவங்களை அனுப்பி வைங்க. ஓகே டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். சார் நீங்க வாங்க. நட்ராஜ், நீ போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வாப்பா. அப்பா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, அதான் டாக்டர் சொல்லிட்டாருல, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க பயப்படாதீங்கம்மா. இப்ப இல்லம்மா, இனிமே எதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. காசுக்காக என்ன கொலை கூட பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க. நான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கண்ணை மூடி நல்லா தூங்குங்க. கண்ணை மூடுங்க.